ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 2 லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் லைன் வரைகிறேன். ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப் விட்டு செகண்ட் லைன் வரையணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். கீழே இருக்கிற லைனில் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கிட்டே வாங்க. டாட் கம்பல்சரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும், பார்க்க பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இந்த 2 டாட்க்கு இடையில் சென்டரில் மேலே ஒரு டாட் வச்சுக்கோங்க. நீங்கள் டாட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், அக்யூரேட்டாக வரும். சரி த்ரெட் எடுத்துக்கோங்க. கீழ் லைன் டாட்லேருந்து மேல் லைன் டாட் வரைக்கும் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ரொம்ப குட்டியாக இந்த டாட்க்கு ஸ்ட்ரைட்டாக குத்துங்க. ரொம்ப குட்டி, நீடில் மட்டும்தான் உள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே கேப் இருக்கக்கூடாது. அதிலேருந்து எகைன் கீழ் லைனில் இருக்கிற ஒரு டாட்டுக்கு ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். அடுத்தது மேல் லைனுக்கு ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நாம் லாக் ஸ்டிச் போட்டு தான் திருப்பணும், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த வி ஷேப் கிடைக்காது. அதனால் கம்பல்சரி லாக் ஸ்டிச் போட்டு திருப்புங்க. கீழ் லைனில் பஞ்ச் பண்ணி ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அடுத்தது மேல் லைனுடைய டாட்டுக்கு ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். கீழ் லைனுக்கு ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக போடணும். ஜிக்ஜாக் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம நிறையா டிசைன்ஸில் ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லைன் வரைஞ்சி டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி போட்டதுனால ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது பாருங்கள் ஜிக்ஜாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டதுனால லாக் ஸ்டிச் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியல. சரி த்ரெட் மட்டும் இல்லாமல் சுகர் பீட், கட் பீட், கோதுமை பீட், டியூப் பீட், எந்த பீட் வேணாலும் ஜிக்ஜாக் டிசைனில் அப்ளை பண்ணி நெக்லைனை யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். இதே மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் மேலே லைனில் மார்க் பண்ணவே இல்லை, நம்மளாவே அதோட சென்ட்ரு பார்த்து பஞ்ச் பண்ணி பழகிக்கணும். இப்போ 2 டாட் கடையில் இதுதான் சென்ட்ரு, இதை பஞ்ச் பண்ணி நீடில் வெளியே எடுத்து லாக் ஸ்டிச், இதே மாதிரி குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அடுத்தது கீழே வரும். கீழே பஞ்ச் பண்ணுறோம், லாக் ஸ்டிச். என்ன டைரெக்ஷனில் போனாலும் சரி லெஃப்டில் ரொட்டேட் பண்ணணுங்கிறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நீடில், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பஞ்ச் பண்ணுறேன், லெஃப்ட்டு நீடிலோட லெஃப்ட்டு இந்த சைடு போட்டாச்சு. அடுத்தது லாக் ஸ்டிச், லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி ரைட்டில் திருப்பி அடுத்த டாட்டுக்கு பஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி தான் லெஃப்டில் திருப்புகிறோம், நீடிலுக்கு இதான் லெஃப்ட்டு. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுறது எப்படின்னு, சில்க் த்ரெட்டு, செர் த்ரெட் 2 யூஸ் பண்ணி போடுறது எப்படின்னு பார்த்தாச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.